வணக்கம் நேயர்களே. நித்யா மாரியப்பன் ஆடியோ நாவல்கள் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கின்றது. மனதுக்கு இதம் தரும் இனிய நாவல்களை நித்தமும் கேட்டு மகிழுங்கள். உங்களது ரசனைக்கு விருந்தளிக்கும் நாவல்களை தொடர்ந்து கேட்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக், ஷேர் மற்றும் கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து இணைந்திருங்கள் நித்யா மாரியப்பன் ஆடியோ நாவல்கள் சேனலுடன். நான் உங்கள் ஆர்ஜி மீனாட்சி. அத்தியாயம் 26. சில துன்பங்களை நம்மளே ஃபேஸ் பண்ணினாதான் அது எவ்வளவு பயங்கரமானதுன்னு நமக்கு ரியலைஸ் ஆகும். அந்த துன்பங்களை கொடுக்கறவங்கள எவ்வளவு சீக்கிரமா கண்டுபிடிச்சு களை எடுக்கிறோமோ அவ்வளவு சீக்கிரம் நமக்கு நல்லது. ஏன்னா கண்ணுக்கு தெரிஞ்ச எதிரிய சமாளிக்கிறது சுவாரஸ்யமானது. ஆனா நல்லவங்க வேஷம் போட்டு கூடவே இருந்து உள்வேல பாக்குற துரோகிய சமாளிக்கிறது கொஞ்சம் டேஞ்சரானது. அவங்க முகமூடியோட நம்ம கூட உலாவறதுனால ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ்ல நமக்கு தோல்வியை கொடுத்துடுவாங்க. அதுல சில தோல்வி மறக்க முடியாத காயத்தை கூட உண்டாக்கிட்டு போயிடும். மித்ரனின் என்ன துளிகள். ரூஹியை பல்லடம் மில்லில் வைத்து கொல்ல நடந்த முயற்சியை வீட்டினரிடமும் மாயாவிடமும் மூவருமே கூறவில்லை. ஆனால் அசோகமித்ரன் காவல் நிலையத்தில் புகார் அளித்திருந்தான். அதில் சந்தேகப்படுவோரின் பட்டியலில் முதல் பெயராக வினயனின் பெயரைத்தான் அவன் குறிப்பிட்டிருந்தான். அவன் சந்தேகப்பட்டதற்கிணங்க வினயனும் கூட தலைமறைவாகிவிட காவல்துறையும் அவனை தேடிக்கொண்டுதான் இருந்தது. இதற்கு இடையில் தங்களின் இன்டீரியர் டிசைனிங் நிறுவனம் எடுத்திருந்த லோனாவாலா ரிசார்ட் ஒப்பந்தம் நல்ல முறையில் முடிந்துவிட தாங்கள் மும்பை திரும்புவதற்கு இன்னும் 17 நாட்களே இருந்த நிலையில் ரூஹியும் அபிஜித்தும் அசோகமித்ரனை ஓரளவுக்கு புரிந்து கொள்ள ஆரம்பித்திருந்தனர். அவனது அலட்சிய பேச்சு, கரார் நடவடிக்கை, எதையும் வியாபாரம் போல கருதும் மனப்பாங்கு, இவை எல்லாம் தான் அவனை தங்களுக்கு வில்லனாக காட்டிவிட்டது என்பதனை அவனுடன் பழகிய தருணங்களில் இருவருமே கண்டு கொண்டனர். கூடவே அவனுக்கு மாயா மீது இருக்கும் காதலையும் சேர்த்து புரிந்து கொண்டனர். இப்பொழுது அதை பற்றிதான் மாயாவிடம் பேசிக் கொண்டிருந்தாள் ரூஹி. எப்பொழுதுமே ஒரு வியாபார ஒப்பந்தம் முடிந்து அடுத்து கிடைக்கும் இடைவெளியை விடுமுறையாக எண்ணி கழிப்பது அவர்களின் வழக்கம். அந்த பொழுதுகளில் வேலையை தவிர்த்து பொழுதுபோக்கினில் நேரத்தை கடத்துவர். இப்பொழுது கூட சதுரங்கம் விளையாடியபடியே அசோகமித்ரனை பற்றி தான் பேசிக் கொண்டிருந்தனர் இருவரும். ஜூஹி, மித்ரன் உன்னை லவ் பண்றான்னு நினைக்கிறான். ரூஹி சொல்ல சிப்பாயை எங்கே நகர்த்துவது என்று நகம் கடித்து யோசித்துக் கொண்டிருந்த மாயாவோ திகைத்து போனாள். நகத்தை கடிப்பதை நிறுத்திவிட்டு உதட்டை கடித்துக் கொண்டாள் அவள். நீ ரொம்ப யோசிக்காத ஜூஹி. ஒரு பையனோட பார்வையை வச்சு அவன் பாக்குற பொண்ணு மேல என்ன மாதிரியான ஃபீலிங் அவனுக்கு இருக்குன்னு நான் கண்டுபிடிச்சிடுவேன். He loves you so much dear. கோபத்துல கூட ஒரு நாள் அவன்கிட்டவே ஓப்பனா சொன்னார்னு சொன்னல. Then why don't you give him a chance? என்று கேட்க அவளது தலையில் குட்டினாள் மாயா. அவன் தான் கோபத்துல பேசினான்னு தெளிவா சொன்னேனே. அதோட கொஞ்சம் கூட என்னை பத்தி யோசிக்காம என்னோட கழுத்துல கட்டாயமா தாலி கட்டினவனுக்கு நான் இதுக்காக சான்ஸ் கொடுக்கணும். இங்க பாரு, காமால நோய் வந்தவங்களுக்கு பாக்குற எல்லாமே எல்லோ கலர்ல தெரியுமா? அது மாதிரிதான் ஒன்ன மாதிரி காதல் நோய் வந்தவங்களுக்கு பாக்குற எல்லோருமே லவர் வகைதான் தெரிவாங்க. ஈவன் அவங்க மிஸ்டர் ரூட் மாதிரி வில்லனா இருந்தா கூட. ரூஹி தலையை தடவிக்கொண்டே உதடி சொலுத்துக் கொண்டாள். அபிஜித் வர இப்பொழுது அவனுமே அசோகமித்ரனை பற்றி உயர்வாக பேச ஆரம்பித்தான். ஹே, ஸ்டாப் இட் யா. அவன் உன் மேல கொடுத்த கம்ப்ளைண்ட் இன்னும் வாபஸ் வாங்கல. நல்ல ஞாபகம் வச்சுக்க. சும்மா அவனை இப்படி காதல் மன்னன் ரேஞ்சுக்கு புகழாதீங்க. அவனுக்காக நீங்க இவ்வளவு பேசுறீங்க. ஆனா இன்னைக்கு வரைக்கும் அவன் அவனோட லவ்வுக்காக என்கிட்ட ஒரு வார்த்தை கூட இறங்கி பேசல. ஆச்சு முச்சுன்னு கத்திட்டு போனதெல்லாம் நான் காதல்ல சேர்த்துக்க மாட்டேன் அபி. ட்ரூ லவ்வா இருந்திருந்தா இன்னும் அதை எக்ஸ்பிரஸ் பண்ணிருப்பான் தானே. அவன் சும்மா லுலுலாய்க்கு சொல்ற லவ் ஸ்டோரிய நீங்க நம்பிட்டீங்க. ஆனா அத நான் நம்ப மாட்டேன். எப்படியோ அவர்கள் இருவரையும் சமாளித்து அனுப்புவதற்குள் மாயாவிற்கு இன்னும் 10 வருடங்கள் கூடுதல் வயதாகிவிட்டது. பேசினது போதும், லஞ்ச் ரெடி ஆகிடுச்சு, சாப்பிட வாங்க என்று பொதுப்படியாக அழைத்தார் மகாலட்சுமி. தரையில் இலை போடப்பட்டிருக்க ஆளுக்கொன்றின் முன்னே அமர்ந்தனர் மூவரும். பரசுராமனும் பரிமளாவும் மாயாவிற்கு அடுத்ததாக அமர்ந்து கொண்டனர். விஸ்வநாதன் வழக்கமான முறைப்போடு தமையனுக்கு அருகில் அமர்ந்து கொண்டார். இலையில் சாதம் போடப்பட்டு சாம்பாரும் இதர காய்கறிகளும் பரிமாறப்பட சாதத்தின் நடுவே கோடு போட்டவள் ஒரு பிரிவை சாம்பாரில் குளிப்பாட்டி அதிலிருந்து முதல் பிடியை எடுத்து இலையின் இடது ஓரமாக வைத்தாள். அதை கவனித்த பரசுராமன், என்னடாமா அது என்று வினவ, என் பாரதிமாக்காக
என்று கூறியவள் தலையை குனிந்து கொண்டே சாப்பிட ஆரம்பித்திருந்தாள். இவ்வளவு நேரமும் அங்கே இருந்த கலகலப்பு அடங்கி அமைதியாகிவிட அதை எதையும் கவனியாதது போலவே மாயாவும் சாப்பிட்டு முடித்து எழுந்தாள். சாப்பிட்டு முடித்ததும் தங்களது அருகை நோக்கி செல்ல எத்தனித்தவளை பரசுராமனின் குரல் தடுத்து நிறுத்தியது. வாடாமா, எல்லாரும் தோப்புல உட்காந்து கொஞ்ச நேரம் பேசிட்டு போண்டா என்று கூறி உரிமையுடன் அழைத்து சென்றார் அவர். அதற்கு சற்று முன்னர்தான் பரிமளா மாயாவை காட்டி, பாவங்க அந்த பொண்ணு, அவளும் நம்ம பேத்தி மாதிரி தானே, பெத்த அம்மாவை பார்த்தது கூட கிடையாது. சந்திரிகா அவளை பத்தி பேசினப்போ நம்ம அமைதியா இருந்தது எவ்வளவு பெரிய தப்பு. இனிமே அவ நம்ம கூட இருக்க நாட்கள்லயாவது அந்த தப்ப நம்ம நிவர்த்தி பண்ணிக்கணுங்க என்றிருந்தார் அவர். சொன்னது போலவே தோப்பிற்கு ருஹி அபிஜித்தோடு அவளையும் அழைத்து சென்றார். அங்கே அனைவரும் அமர்ந்திருக்க மாயாவும் தனது தோழமைகளின் அருகே அமர்ந்து கொண்டாள். அனைவருமே அமைதியாக இருக்க சாப்பிடும் நேரத்தில் தான் பேசிய பேச்சுக்காகத்தான் இந்த அமைதி என்பதனை புரிந்து கொண்ட மாயா, நீங்க யாரும் சங்கடமா ஃபீல் பண்ணாதீங்க. ஒரு மகளா எங்க அம்மாவுக்காக நான் எதுவுமே செய்யல. என்னால முடிஞ்சது நான் சாப்பிடுற சாப்பாட்டுல முதல் கவலத்தை அவங்களுக்காக எடுத்து வைக்கிறது மட்டும்தான். அது கூட ஃபுட் வேஸ்ட் தான். ஆனா அதை செஞ்சா அம்மாவுக்கு சாப்பாடு போட்ட மாதிரி மனசுக்குள்ள ஒரு அல்ப சந்தோஷம் என்று கூறி புன்னகைக்க அங்கிருந்த பெண்களுக்கோ அவள் மீது இருந்த கோபம் அகன்று விட்டது. பாவம் அவள், பெற்ற தாயை பார்த்தறியாத பிள்ளை. நான் பார்த்து வளர்ந்த சொசைட்டியை விட நீங்க எல்லாரும் ரொம்ப நல்லவங்க. ஏன்னா நல்லா பழகுனவங்க கூட பாரதி அம்மாவை பத்தி தெரிஞ்சதும் என்னை ஒதுக்கி வச்சிடுவாங்க. ஆனா நீங்க யாரும் அப்படி பண்ணல. ஈவன் ஆன்டிஸ் கூட என் கூட பேசாம இருந்ததுக்கு காரணம் இப்போ சின்ன மாமா மேல நான் சொன்ன குத்தம் தான். எங்க அம்மா ஹெச்ஐவியால இறந்தாங்கிறதுக்காகலாம் என்ன அவங்க ஒதுக்கி வைக்கலையே. ரூஹி எழுந்து தனது தோழியை அணைத்து கொண்டாள். விடு ஜூஹி, பழச ஏன் பேசுற? அம்மா என்ன சொல்லிருக்காங்க? பாரதி அம்மாவை பத்தி நீ நினைச்சா அது பெருமையா நினைக்கிறதா மட்டும்தான் இருக்கணும். சோ டோன்ட் கெட் எமோஷனல். அவள் அவ்வாறு கூறியதும் மற்ற பெண்களின் பார்வையும் கூட கனிந்தது. மகாலட்சுமி தனது மருமகளின் கருத்தினை பற்றி அவளது சிகையை வருடி கொடுத்தார். உமா அவ்வாறெல்லாம் செய்யவில்லை என்றாலும் கூட அவர் பார்த்த பார்வையினில் விலகல் இல்லை. சரவணம்பட்டி, கட்டுமான பணி, மின்சார இணைப்பு என அனைத்தும் முடிவடைந்த தங்களது மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை கட்டிடத்தில் முன்னே நின்று கொண்டிருந்தனர் அசோகமித்ரனும் அபிநேத்ரனும். இன்னும் வண்ணப்பூச்சுகளும் சின்ன சின்ன வேலைகளும் மட்டும்தான் அங்கே பாக்கி. பெட் வசதி, மருத்துவமனை உபகரணங்கள், இதர பொருட்கள் போன்றவைகள் ஏற்கனவே கொள்முதல் செய்யப்பட்ட PRK குழுமத்தின் பண்டகசாலையில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருந்தன. இன்னொரு பக்கம் மருத்துவர் குழுவை தேர்ந்தெடுத்து அவர்களை பணியில் அமர்த்தும் வேலையை ரெங்கநாதனுடன் சேர்ந்து மதிவாணனும் கவனித்து வந்தார். அதில் உள்கட்டமைப்பு வேலைகள் மட்டும் பாக்கி என்ற நிலையில் ஓரளவுக்கு முடிவடைந்திருந்தது அந்த மருத்துவமனை கட்டிடம். அவற்றினை எல்லாம் கட்டுமான நிறுவனமே கவனித்துக் கொள்ளும் என்றாலும் கூட மருத்துவர்களின் அறை மற்றும் மருத்துவமனை நுழைவில் இருக்கும் வரவேற்பு பகுதிக்கான உள் அலங்கார வேலைகளை மட்டும் மாயாவிடம் கொடுத்து விடலாம் என்பது அசோகமித்ரனது முடிவு. இன்னும் சில நாட்களில் அவள் மும்பைக்கு பறந்து விடுவாள். இருக்கின்ற நாட்களில் அவளுடன் நேரத்தை செலவிட அவனது மனம் விரும்பியது. அந்த ஒரு காரணத்திற்காகத்தான் தினமும் ஆனைமலைக்கும் பல்லடத்திற்கும் அலைந்து கொண்டிருக்கின்றான் அவன். அபிநேத்ரனோ அவனது இந்த விருப்பத்தை கேட்டதும் தலையில் அடித்துக் கொண்டான். அண்ணா, she is your wife. நீ இப்ப நினைச்சாலும் இந்த 30 days டீலாவது மண்ணாங்கட்டியாவதுன்னு சொல்லிட்டு நடந்த மேரேஜையும் உன்னோட லவ்வையும் காப்பாத்திக்கலாம். அதை விட்டுட்டு இருக்கிற வரைக்கும் சேர்ந்திருக்கேன்னு இந்த மெலோ டிராமாலாம் தேவையா? இல்லடா, ஆல்ரெடி இந்த கல்யாணம் நடந்த முறையில ஜூஹி ஹர்ட் ஆயிருப்பா. இப்ப அதையே ஆயுள் தண்டனையா கொடுத்து அவளை இன்னும் ஹர்ட் பண்ண நான் தயாரா இல்ல. அவளுக்கே என் மேல லவ் வந்துச்சுன்னா ஓகே. ஆனா கட்டாயப்படுத்தியெல்லாம் அவளை என் கூட வாழ வைக்கிற ஐடியா எனக்கு இல்ல. ஹோ, அப்ப பிரிஞ்சிடுவோன்னு நினைச்சுதான் அவ கழுத்துல தாலி கட்டினியா? நோடா, என் கூட இருக்கிற கொஞ்ச நாட்கள்ல அவ என்ன புரிஞ்சுப்பாங்கிற நம்பிக்கையில தான் கட்டினேன். இரு சகோதரர்களும் பேசிக்கொண்டிருக்க அப்பொழுது அபிநேத்ரனுக்கு நிவேதிதாவின் வாட்ஸ்அப்பில் இருந்து ஒரு செய்தி வந்தது. அந்த செய்தியை பார்த்த அபிநேத்ரனோ கொதித்து போய்விட்டான். என்னாச்சுடா? வினவிய அசோகமித்ரனிடம் மொபைலின் தொடுதிரையை சுட்டிக்காட்டினான் அவன்.
அதிலிருந்த புகைப்படத்தில் ஏதோ ஒரு ரெஸ்டாரண்டில் காஃபி அருந்து கொண்டிருந்தார் ரசூல். ரசூலோட பிக் எப்படி நிவிக்கிட்ட? சித்தப்பா அவனை வேலை விஷயமா கேரளாக்கு அனுப்புனதா சொன்னாரே. எல்லாமே பொய். அப்பா என்னையும் நிவியும் கண்காணிக்க இவனை ஏவி விட்டுருக்காருனா. இது ரொம்ப நாளா நடக்குது. நிவி என்கிட்ட யாரோ தன்னை ஃபாலோ பண்றதா சொன்னப்ப கூட நான் நம்பல. ஆனா இப்ப போட்டோவோட சொல்றா. நம்பாம என்ன பண்றது? ஏன்னா அப்பா இப்படி இருக்காரு? காதலிக்கிறது என்ன உலக மக்கா தப்பா? சினமும் ஆற்றாமையும் பொங்க கேட்டான் அபிநேத்திரன். அசோகமித்ரன் அவனது தோளில் ஆறுதலாக தட்டிக்கொண்டே, சரி விடு, இன்னைக்கு சித்தப்பா கிட்ட நீ டைரக்டா பேசிடு. உன்னோட லவ்ல நீ ஸ்ட்ராங்கா இருந்தா யாராலையும் ஒன்னையும் நிவியையும் பிரிக்க முடியாது அபி. இரண்டு சகோதரர்களும் ஆனைமலையை வந்து அடைய மாலை மங்கும் நேரமானது. வீட்டினருக்கு தேநீரும் சிற்றுண்டியும் பட்டுவாட செய்யப்பட்டு கொண்டிருந்தது. உமாவும் மகாலட்சுமியும் மாயாவிடம் முகத்தை திருப்பாமல் பேசிக் கொண்டிருக்க, அதை ஆச்சரியமாக பார்த்தபடியே தோட்டத்தில் கிடந்த மூங்கில் இருக்குகளை ஆக்கிரமித்தனர் அசோகமித்ரனும் அபிநேத்திரனும். அவர்களிடமும் தேநீர் கோப்பைகள் நீட்டப்பட, என்ன இன்னைக்கு வீட்டோட சூழ்நிலையே தலைகீழ மாறிடுச்சு என்று இருவருமே அபிஜித்திடம் விசாரித்தனர். அவனும் மதியம் நடந்தவற்றை விளக்கினான். ஓ, அப்ப சீட்டிங் குவீன் சிம்பதி கிரியேட் பண்ணி அம்மா சித்தியோட மனசை இழக்க வச்சுட்டா போல தனக்குள்ளாகவே சொல்லிக் கொண்டான் அசோகமித்ரன். அப்பொழுது ரெங்கநாதனுடன் காலார நடந்துவிட்டு தேநீர் அருந்த வந்த விஸ்வநாதனை கண்டதும் அபிநேத்திரனது மனதில் இருந்த கோபம் எனும் வேதாளம் மீண்டும் முருங்கை மரத்தில் ஏறி தலைகீழாக தொங்க துவங்கியது. அபிநேத்திரன் சற்றும் தயக்கமின்றி, அப்பா, நீங்க என்னையும் என் லவரையும் வேவு பாக்குறதுக்கு ரசூல ஏவி விட்டுருக்கீங்களா என்று பொட்டில் எடுத்தார் போல கேட்டுவிட்டான் அவன். அங்கே இவ்வளவு நேரமும் இருந்த இனிமையகன்று அசௌகரியம் சூழ்ந்தது. அவன் கேட்ட கேள்விக்கு விஸ்வநாதன் அதிராமல், ஆமா, ஏன்னா நம்ம தகுதிக்கு குறைஞ்ச ஒருத்தி எனக்கு மருமகளா வருதுல எனக்கு துளி கூட இஷ்டம் இல்ல. அவங்க ஃபேமிலிய பத்தி ரசூல் விசாரிச்சான். அப்பா சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயி, அம்மா ஹவுஸ் ஒய்ஃப். டிபிக்கல் அப்பர் மிடில் கிளாஸ் ஃபேமிலி போல. அவங்கள அவனை வச்சே வார்ன் பண்ணலான்னு தான் நினைச்சேன். ஆனா அவங்க மிஸ் ஆகிட்டாங்க. அதோட அவங்க நம்ப ஆளுங்க இல்லையே. சோ நானே நேர்ல போய் இன்னும் 2 நாள்ல அந்த பொண்ணு ஃபேமிலிய பார்த்து வார்ன் பண்ணலான்னு இருந்தேன் என்று சாவகாசமாக கூறியபடியே மூங்கில் இருக்கையில் கால் மேல் கால் போட்டு அமர்ந்து தேநீரை சுவைக்க ஆரம்பித்திருந்தார் அவர். உடனே அபிநேத்திரனுக்கு வந்ததே ஆத்திரம். கையில் இருந்த தேநீர் கோப்பையை தரையில் வீசி எடுத்தபடியே எழுந்தவன், எல்லாமே பிரிக்க உங்களால முடியாது. நான் ஆல்ரெடி நிவியோட பேரண்ட்ஸ் கிட்ட சம்மதம் வாங்கிட்டேன். உங்ககிட்ட நான் சொல்ல தயங்கினதுக்கு காரணம் உங்களோட ஜாதி வெறியும் அந்தஸ்து வெறியும் தான். நான் நிவிய காதலிக்கிறேன். அவளதான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். இதுக்கு உங்க சம்மதம் எனக்கு தேவையில்லை. ஆல்ரெடி ஜோகி பிரச்சனையில நீங்க என்கிட்ட ஒப்படைச்ச எந்த தொழிலையும் நான் மேனேஜ் பண்ண மாட்டேன்னு சொன்னேன்ல. இப்ப நீங்க என் லவ் பிரிக்க நினைச்சீங்கன்னா நீங்க யாருமே வேண்டான்னு தலை முடிக்கிட்டு மாச சம்பளத்துக்கு எங்கேயாச்சும் வேலைக்கு போயாச்சு என் நிவியோட நான் வாழ ஆரம்பிச்சிடுவேன் என்றான் அவன் தீர்மானமாக. என்னடா சொன்ன? ஆத்திரம் கொப்பளுக்க எழுந்த விஸ்வநாதன் அவனது கன்னத்தை பதம் பார்க்க கையை உயர்த்திய அடுத்த நொடியே அவரது கரம் அந்தரத்தில் ரங்கநாதனால் தடுக்கப்பட்டது. அண்ணா! நம்ப மாட்டாமல் விழித்தவரை பலரென அறைந்திருந்தார் ரங்கநாதன். என்ன காரியம் பண்ணிட்டாருங்க என பரசுராமனும் பரிமளாவும் பதறிக்கொண்டிருக்க பெண்களோ தவிப்புடன் நின்றனர். இளையவர்களோ இட்ஸ் டூ லேட் என்று மைண்ட் வாய்ஸில் பேசிக்கொண்டனர். குறிப்பாக மாயாவும் ரூஹியும். சாந்த ஸ்வரூபியான ரங்கநாதன் தனது இளைய சகோதரனை கோப விழிகளால் முறைத்தபடியே பேச ஆரம்பித்தார். முட்டாளானி, ஜாதியும் பணமும் நம்ம சொந்த ரத்தத்தை விட பெருசு இல்ல. பூர்ணிமாக்கு செஞ்ச அநியாயம் போதாதா? அவையே இப்ப நாசம் பண்ணுமா உனக்கு? கௌரவத்தை வச்சுக்கிட்டு 1000 வருஷமா வாழ போற விஸ்வா, இன்னைக்கும் நாளைக்கும் எப்ப வேணாலும் எவன் வந்து நம்மள அழைச்சிட்டு போயிடுவான். அதுக்கப்புறமா மத்தவங்க நம்மள சந்தோஷமா ஞாபகப்படுத்தி பார்க்கணும். அத விட்டுட்டு போய் தொலைஞ்சாண்டா சாமின்னு நினைச்சாங்கன்னு வெயி, நம்ம வாழ்ந்த வாழ்க்கைக்கு அர்த்தமே இல்லாம போயிடும். நீ என்னையும் அப்பாவையும் மதிச்சா ஒழுங்கா அந்த பொண்ணு வீட்டுல போய் சம்மதம் பேசு. அடுத்த மாசம் நல்ல முகூர்த்தம் பார்த்து கல்யாணத்தை முடிச்சு வச்சுட்டா நம்ம அபி சந்தோஷமா அவன் விரும்பின பொண்ணோட வாழுவான்டா. அத விட்டுட்டு இனியும் அல்ப காரணத்துக்காக இதயமே இல்லாம நடந்துகிட்டேனா இதோட அண்ணன் ஒருத்தர் இருந்தாங்கிறதே மறந்துடு
அபிக்கு என்ன செய்யணும்னு எனக்கு தெரியும் என்று கர்ஜித்துவிட்டு ரங்கநாதன் அங்கிருந்து சென்று விட்டார். பெண்களும் கூட அவரது பேச்சு சரிதான் என்ற ரீதியில் இடத்தினை காலி செய்தனர். பெரியவர்களும் கூட அவர்களை பின்பற்றி சென்று விட்டனர். ஹேட்ஸ் ஆஃப் யூ பெரிய மாமா என்று கண்கள் மலர கூறிய மாயா சல்யூட் வைக்க அதை அசோகமித்ரன் கவனித்தான். அவளோ மெதுவாக அவனது பார்வையிலிருந்து நழுவி மல்லிகை தோட்டத்தின் பக்கமாக ஓடிவிட்டாள். அபிஜித்தும் ரூஹியும் அபிநேத்ரனுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தனர். அசோகமித்ரனும் அவனது பங்குக்கு வாழ்த்திவிட்டு மல்லிகை தோட்டத்தை நோக்கி நகர்ந்து விட்டான். அங்கே விஸ்வநாதன் மட்டுமே தனித்து நின்றார். மல்லிகை தோட்டத்தினில் அப்பொழுதுதான் வெண்ணிற இதழ்களை விரிக்க ஆரம்பித்திருந்த மல்லி மொக்குகளை ரசித்துக் கொண்டிருந்தாள் மாயா. பேபி பிங்க் பண்ண சுடிதாரில் கூந்தலை முன்பக்கமாக வலிய விட்டபடியே அவனுக்கு முதுகு காட்டியபடி நின்று கொண்டிருந்தாள் அவள். மறையவிருக்கும் கதிரவனின் ஆரஞ்சு வண்ண கதிர்கள் அவளை குளிப்பாட்டிக் கொண்டிருக்க அவளது ஆலிவ் வண்ண மேனியின் மினுமினுப்பு பின்னணியில் அசோகமித்ரனை ஈர்த்தது அவளது டாட்டூ. இவள்தான் எத்தனை அழகு! இந்த அழகியின் கணவன் நான். அது தற்காலிகம்தான் என்றாலும் கூட உண்மைதானே? சீட்டி அடித்தபடியே இட்ஸ் பியூட்டிஃபுல் என்று ரசனையோடு கூற திரும்பி பார்த்தாள் மாயா. ஆமா, பாக்குறதுக்கு கிரீன் கலர் கார்பெட்ல ஒயிட் பர்ல்ஸ் கொட்டி வச்ச மாதிரி இருக்குல்ல மித்ரன் என்றாள் அவள் மல்லிகை மலர்களை சுட்டிக்காட்டி. அசோகமித்ரனோ இல்லை என தலையாட்டி மறுத்தவன், ஆலிவ் கலர் கேன்வாஷ்ல பிளாக் ஃபிளவரை யாரோ கலர் ரசிகரான ஓவியன் வரைஞ்ச மாதிரி இருக்கு என்றான் அவன் குறும்பாக. மாயா புரியாது விழிக்கையிலேயே அவளை தன்னோடு இழுத்து அணைத்தவன் தனது விரல்களை அவளது மேல்தோல் டாட்டுவின் மீது ஓடவிட்டான். மாயாவோ கண்களை இறுக மூடிக்கொண்டாள். அசோகமித்ரன் அவளது ஷியா பட்டர் மேனியின் வலுவலுப்பை ரசித்தபடியே தனது கரங்களை கழுத்தை கடந்து அவளது முகத்தில் கொண்டு வந்து நிறுத்தினான். பார்த்த உடனே நிமிர்ந்து தோன்ற கியூட்டான மூக்கு, என்னை கிள்ளி பாருன்னு சேலஞ்ச் பண்ற கண்ணும், கிஸ் மீனு சொல்லாம சொல்ற லிப்ஸ். சீட்டிங் குவீன் நாளுக்கு நாள் அழகாயிட்டே போறான். அவளது முகத்தினை விரல்களால் அளந்தபடியே வர்ணித்தவனின் குரல் ஹஸ்கியாய் ஒலித்தது மாயாவின் செவிகளில். இனிய மாலை நேரத்தில் மனம் மயக்கும் நறுமணம் வீசும் தோட்டத்தின் நடுவே ஆடவன் ஒருவனின் அணைப்பில் கட்டுண்டு அவனது காதல் மொழிகளை கேட்டபொழுது ஒரு பெண்ணாய் மாயா மதிமயங்கிதான் போனாள். கண்களை மூடியபடியே இதழ் விரித்து ஒரு பொன் சிரிப்பை உதிர்த்தவள், அவ்வளோ அழகா மித்ரன் என்று கேட்க, நான் சொன்ன எந்த வர்ணனையும் தேவைப்படாத பரிசுத்தமான அழகு உன்னோடது. ஐ லவ் தட் என்றவன் கண்கள் மூடி நின்றவளின் இதழ்கள் விடுத்த அழைப்பை தற்காலிகமாக மறுத்துவிட்டு இப்பொழுதுக்கு கண்ணம் மட்டுமே போதும் என்று அதில் தனது இதழ்களை அழுத்தமாக பதிய வைத்தான். அவனது இதழ் வன்மையை கன்னத்தில் பதித்து மாயாவிற்குள் இனிய ரசாயன மாற்றத்தை உண்டாக்கிய நொடியினில் ஐ லவ் யூ மாயா என்று கரகரத்த குரலில் கூறிவிட்டு அவளை மோன நிலையில் தள்ளி அங்கிருந்து சென்றிருந்தான் அசோகமித்ரன். இணைந்திருங்கள் நித்யா மாரியப்பன் ஆடியோ நாவல்கள் சேனலுடன். மிக்க நன்றி.